ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். நீங்கள் ஐசிசி பேங்க் அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய பேபேக் கிரெடிட் கார்டு அல்லது வேறு ஏதாவது பேங்க்கினுடைய பேபேக் கிரெடிட் கார்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸை அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்டினுடைய வவுச்சராக கன்வெர்ட் பண்ணி ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் பேபேக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் லெஃப்ட் சைடில் உள்ள 3 டேஷை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் ரெடீம் பாயிண்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே ட்ராப் டவுன் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் இன்ஸ்டன்ட் வவுச்சர்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாகின் சைன் அப் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய பேபேக் கார்டு நம்பர் அல்லது மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய கிரெடிட் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜில் என்டர் 4 டிஜிட் பின். இந்த அப்ளிகேஷனுக்கான 4 டிஜிட் பின்னா நீங்கள் என்ன பின் நம்பர் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பின் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள்கிட்ட எந்த ஒரு பின் நம்பரும் இல்லை அப்படின்னா கெட் பின் இன்ஸ்டன்ட்லி வய எஸ்எம்எஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இந்த பின் நம்பரை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பின் நம்பரை இந்த காலமில் என்டர் பண்ணுங்கள். பின் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் ஐ எம் நாட் அ ரோபோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் டாப் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலமில் வியூ ஆல் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட் அல்லது வேறு ஏதாவது வவுச்சரை நீங்கள் ஜென்ரேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டினாமினேஷனில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த வவுச்சரை நீங்கள் ஜென்ரேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் 500 ரூபாயை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுமே 500 ரூபாய்க்கு எவ்வளோ பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2000 பாயிண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுடைய பேபேக் பாயிண்ட்ஸில் 2000 பாயிண்ட்ஸுக்கும் குறைவான பாயிண்ட் இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்காக நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். என்னுடைய அக்கௌண்ட்டில் 2000 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால யூபே இந்த காலம் 0 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த 500 ரூபாய் வவுச்சருக்காக எந்த ஒரு அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. என்னுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணியே இந்த 500 ரூபாய் வவுச்சரை ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்து இதில் நம்மளுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி இந்த காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் கன்ஃபார்ம் ஆர்டர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் வவுச்சர் ஆர் ஹியர், யூ கேன் யூஸ் தம் ரைட் அவே. உங்களுடைய வவுச்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வவுச்சருக்கான கோட் டீட்டெயில்ஸை உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. கூடவே நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடியிலையும் மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அந்த வவுச்சர் கோடை பயன்படுத்தி அமேசானில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அமேசான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வாங்க விரும்புகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பை நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரொசீட் டு பை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து டெலிவரி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டெலிவரி அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டெலிவர் டு திஸ் அட்ரஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பேமெண்ட் மெத்தடுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஆட் கிஃப்ட் கார்டு ஆர் ப்ரோமோ கோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்டர் கோடில் உங்களுடைய வவுச்சர் கோடை என்டர் பண்ணுங்கள். ப்ரோமோ கோடு என்டர் பண்ணதுக்கப்புறம் அப்ளை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுமே அமேசான் பே பேலன்ஸில் வவுச்சரினுடைய டினாமினேஷன் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்கான ரிமைனிங் அமௌண்ட்டை மட்டுமே பே பண்ணால் போதுமானது. ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் எந்த ஆப்ஷன் வழியாக பே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பே பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆர்டர் பிளேஸ்ட். உங்களுடைய ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி உங்களுடைய பேபேக் கிரெடிட் கார்டுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸை வவுச்சராக ஜென்ரேட் பண்ணி அந்த வவுச்சரை ஃப்ளிப்கார்ட் அல்லது அமேசானில் பயன்படுத்தி ஃப்ரீயாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.